இந்த ஐஸ்வர்யம் என்பது மற்ற நல்ல காரியங்களோட கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு பாருங்க, காமிக்கிறேன். நீதிமொழிகள் 22:4, தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். அப்போ இந்த வசனத்தில் என்ன சொல்லுது? தாழ்மைக்கும் ஐஸ்வர்யத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு. கர்த்தருக்கு பயப்படுறதுக்கும் ஐஸ்வர்யத்துக்கும் கனெக்ஷன். தாழ்மையோடு கர்த்தருக்கு பயந்து நம்ம நடப்போமானால் அதுக்கு பலன் என்னவா? ஐஸ்வர்யம். நீதிமொழிகள் 13:22, நல்லவன் தன் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான். இப்போ நல்லவன் கெட்டவன் கிடையாது. நல்லவன் எந்த அளவுக்கு ஐஸ்வர்யம் வச்சிருக்கிறான்னா பிள்ளைகளுக்கு சுதந்திரத்தை வச்சுட்டு போறான். கெட்டவனோட கனெக்ட் பண்ணல பைபிள் ஐஸ்வர்யத்தை, நல்லவனோட தான் கனெக்ட் பண்ணுது ஐஸ்வர்யத்தை. பாவியின் ஆஸ்தியோ நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படும். சொல்லுவாங்க, அப்போ ஏங்க அப்போ உலகத்தில் பாவிகள்கிட்ட எப்படிங்க பணம் வந்தது, அவங்கள்ட்ட ஏங்க பணம் நிற்குது, ஏன் இப்படி நடக்குது? கடவுள் என்ன பண்ணுறாருன்னா நமக்காக சேர்த்து வைக்கிறாரு. அதுதான் சொல்லுது வசனம். அக்கிரமக்காரன்ட்ட ஏன் பணம் சேருதுன்னா அது ஒரு நாள் தம்முடைய பிள்ளைகளுக்கு வரும்படி தான் சேருது. அப்படி தான் வேதத்தினுடைய போதனை. தற்காலிகமாக அங்கே இருக்குது, டிரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஆனால் இப்போ அதை கண்டு அவங்கள கண்டு நம்ம பொறாமைப்பட தேவையில்ல, வெறுப்படைய தேவையில்ல. அவங்களுக்கு எப்படி அது கிடைக்கும்? தேவனுக்கு தெரியும் எப்போ டிரான்ஸ்ஃபர் பண்ணணும், எப்படி பண்ணணும்லாம் அவருக்கு தெரியும். பாருங்க, அந்த ஐஸ்வர்யத்தை நல்ல சில காரியங்களோட கனெக்ட் பண்ணுது வேதம். நீதிமொழிகள் 8:18 பாருங்க. ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு. ஞானம் பேசுது. ஞானம் ஒரு ஆள் மாதிரி பேசுதீங்க. என்னன்னு பேசுது? என்கிட்ட வா, என்ன நாடு, என்ன தேடு, என் பின்னால வா. நீதிமொழிகள் அப்படிதான் பேசுது பாருங்க. ஞானம் கூக்குரல் தான், என்ன தேடி வா. ஏன்? ஐஸ்வர்யமும் கனமும் என்னிடத்தில் உண்டு. நீதிமொழி 10:4, சோம்பற்கையால் வேலை செய்கிறவன் ஏழையாவான், சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும். சிம்பிளா சொல்ல போனோம்னா சோம்பேறியா வேலை செய்கிறவன் ஏழை ஆயிடுவான். சுறுசுறுப்புள்ளவன் கிடையாது, அது அவ்வளோ நல்ல மொழிபெயர்ப்பு இல்லை. கவனத்தோடு உண்மையாய் வேலை செய்கிறவன், கவனமாய் தனக்கு கொடுக்கப்பட்டதை செய்கிறவன் செல்வத்தை அடைவான். சோம்பேறியா, சிலர் சோம்பேறியா வேலை செய்கிறது. வேலை 9 மணினா சாவாசமாக 10-10:30 போகிறது, பேருக்கு அங்கே உட்கார்றது, என்ன அப்படின்றது. டீ பிரேக் வர்றப்போ 1 மணி நேரம் எடுத்துக்கிறது, லஞ்ச் பிரேக் வர்றப்போ 2 மணி நேரம் எடுத்துக்கிறது, சீக்கிரமாக கிளம்பி போகிறது. ஏழை ஆயிடுவாங்க. அப்படிதான் சொல்லுது. சிலருடைய ஏழ்மைத்தனத்துக்கு காரணம் தங்களுடைய சோம்பேறித்தனம். எல்லாருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம யாருக்கு அப்படின்னு நம்ம ஞானத்தோடு நிதானிக்க வேண்டும். சரிங்களா? யாருக்கு அப்படின்றத விட நாம் அப்படி ஆயிடாதபடி நாம